ஒரு ஆள் ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டே இருந்தாராம். திடீர்னு பார்த்தா தடுமாறி கீழே விழுந்துட்டார். அவரால் என்ன பண்ண முடியல, எழ முடியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கீழே விழுந்தவர் அப்படியே இருந்தார். அங்கே சில பேர் வந்து அந்த வழியாக போயிட்டு இருந்தவங்க சொன்னாங்க, ஏன்பா இங்கேயே விழுந்து கிடக்குறா, எழுந்து போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதே இன்னொரு நாள் வந்தார். எப்போ பக்கத்தில் தான் குச்சி இருக்குல்ல, கொஞ்சம் ஊனி எழுந்து நடந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை கேள்விப்பட்ட 2 பேர் 2 விதமாக சொன்னதை கீழே விழுந்தோம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து எழுந்து போப்பா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி குச்சி பக்கத்தில் இருப்பார்வா, அதை எடுத்து ஊனி நடந்து போய்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. 2 விதமான காரியங்கள் அவன் முன்னாடி வந்து நிற்கும்போது அவன் என்ன பண்ணான், 2வதாக சொன்னார் பார்த்தீங்களா, குச்சி எடுத்து ஊனி நடந்து போ அப்படின்னாங்க. அதை அவன் யோசிச்சுட்டு அதை செயல்படுத்தினான். அது மூலிமா வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கொட்டி கிடக்கும். எங்கே பார்த்தாலும் அட்வைஸ் கொட்டி கிடக்கும். ஆனால் ஐடியான்றது ஏதோ ஒரு இடத்துல தான் சிதறி இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஐடியா வந்து யாராச்சும் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்க குச்சி மாதிரி ஊனி அவங்க நடந்து சென்றுவாங்க. இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஐடியா கொடுக்க தான் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ கையை பிடிச்சி தூக்கி கொடுக்கணும்னு யாருக்கும் சொல்லலை. ஆனால் அவங்க வழிகளுக்கு ஏதாச்சும் ஒரு குச்சி கொடுத்து ஊன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுத்து போகலாம்ல. அதனால் எத்தனையோ பேர் பயன்படுவாங்கள்ல. அட்வைஸ்ன்றது எங்கேனாலும் பேசலாம், ஆனால் ஐடியான்றது ஏதோ ஒரு இடத்துல தான் பேசுவாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் செயல்படுங்க.